40 பேர் செத்து போனா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? மற்ற டைம்ல என்ன பண்ணீங்களோ உங்க அஃபிஷியல் புரோட்டோகால் என்னவோ அதானே செய்யணும். குடுகுடுன்னு ஓடி போய் பாருங்க, நாங்க அனுதாபத்தை தேடிக்கிறோம், அனுதாபம்லாம் எங்களுக்கே கொடுத்துருங்கன்னா இது என்ன அல்பமான பிஹேவியர்? விஜய் இறந்து போன இடத்துல நீங்க போய் டிராமா பண்றீங்களா? பார்க்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நாங்கன்னா அவ்வளவு பேக்கா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேக் எங்களுக்கு தெரியாதா நீங்க பேக் பண்றீங்கன்னு? நீங்களே ஏன் அமலப்படுத்திக்கிறீங்க உங்களை? விஜய் மாதிரி வீட்லயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஓடி போகணும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வீட்டுல இருக்க சொன்னது யாரு? போலீஸ் வந்து உங்க நன்மைக்காக சொல்றேன், நாங்க சொல்றதை கேளுங்க, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு, கிளம்புங்கன்னு சொன்னா சரி நல்லது போல இருக்கு கேட்டுருவோம் அப்படின்னு தானே தோணும். அவரை போக சொல்லிட்டு ஒரு பக்கம் பத்தியா போயிட்டாருன்னு சொன்னா இல்ல அந்த இடத்துல இருங்க, நீங்க ஒரு பக்கம் பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் தொட்டில ஆட்டுறீங்களா? அந்த இடத்துல யாரை சர்வ் பண்றீங்க? அந்த இடத்துல இருக்க வேணாம்னு போலீஸ் சொன்னதை விஜய் கேட்டிருக்காருல்ல. அவங்க சென்னைக்கு அப்போ சொன்னாங்க. போலீஸ் என்கிட்ட சொல்லல சார், அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் வரும்போது கேட்டுக்கலாம், சென்னைக்கே போயிடுங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நீங்க அசியூம் பண்றீங்க. இங்க கான்ஸ்பிகஸ் அனுதாபம் அங்க இருக்குது சார், நீங்க அள்ளி எடுத்து போடுங்க, எல்லா அனுதாபம் எங்களுக்கே கொடுத்துருங்க, நாங்க தான் நல்லவங்க பாத்தீங்களா.